இன்னைக்கு ஆப்பிள் ஆஞ்சில எனக்கு செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கு. நம்ம இன்டர்ன்ஷிப் ரிப்போர்ட்ல இந்த ஆப் லான்ச் பத்தி எல்லாம் போடலாம். நமக்கு நிறைய கிரெடிட்ஸ் கிடைக்கும் கிரிஷ். அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் இதில் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் என்ன? இந்த ஆப்போட கன்ஸ்ட்ரக்ஷனில் A to Z நம்ம இருந்தோம்ல, இதோட இன்டர்ஃபேஸாவது உனக்கு தெரியுமா? நம்ம பார்த்த வேலையெல்லாம் என்ன? பிரிண்ட் எடுக்கிறது, மீட்டிங் ரூமில் சேர் போடுறது, இவங்க ஸ்விக்கி ஆர்டர் வாங்கிட்டு வர்றது, இதெல்லாம் தானே. இன்னும் இந்த ஆஃபீஸில் நம்ம தண்ணி கேன் மட்டும்தான் போடல. மற்றபடி இங்கே இன்டென்ஸ் வேறு யாருக்கும் வேறு எந்த வேலையும் கிடையாது. அதுவும் பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டில் நம்ம ஒரு ரிப்போர்ட் கேட்டோம்னா அதுக்கு அவங்க பண்ணுவாங்க பாரு ஒரு பெர்ஃபார்மன்ஸு. இரிட்டேட்டிங். ஏய் பாசிட்டிவா இரு கிரிஷ். இப்போ நம்ம பிகினர்ஸ் தானே, அதனால தான் நம்மள நம்பி எந்த வர்க்கும் கொடுக்கிறது இல்ல. வழி அந்த சைடு டேய் இல்லையா? as இந்த ஆபீஸோட செகண்ட் ஹெச்ஆரா? யார் 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 யார்? ஏய் நான் தான் நக்கலு. உங்க ரெண்டு பேருக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்கு. நான் தான் சொன்னல பாசிட்டிவா இருக்கணும்னு. ஜெனி உனக்கு வாட்ஸ்அப்ல டாக்குமெண்ட் சென்ட் பண்ணியிருக்கேன். அதை எடுத்துட்டு ரெண்டு பேரும் ஒரு 50 காப்பி கொண்டு வாங்க. புரிஞ்சுச்சா? உனக்கும் புரிஞ்சிருச்சுல? நான் மாறினா நாங்கள் ப்ராப்பராக இன்டர்வியூ கிளியர் பண்ணி தானே இங்கே வந்திருக்கோம். இஸ் இட்? இன்னும் எவ்வளோ நாளில் இந்த சில்லற வேலையை கொடுத்துட்ருப்பீங்க? ப்ரொடக்டிவாக ஏதாவது கொடுத்தா நாங்களும் ஏதாவது கற்றுப்போம்லண்ணா. கொடுக்குற சில்லற வேலையே உங்க ரெண்டு பேரால பண்ண முடியல. இதில் பெரிய வேலை வேற வேணுமா? முதல்ல இந்த வேலையை பண்ணுங்க. அந்த நடத்தையை பார்த்துட்டு உங்களுக்கு பெரிய வேலை கொடுக்கலாமா வேண்டாமான்னு இந்த செகண்ட் ஹெச்ஆர் முடிவு பண்ணுவான். ஓகே என்ன போலாமே? இங்கே நினைக்கிறீங்களா? தேர்ட் ஹெச்ஆரா? நானும் மூடிக்கிட்டு போ. தேர்ட் ஹெச்ஆரா ஒரு கேடு இந்த ஆஃபீஸ்க்கு போடா. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த கம்பெனியை அசந்து போகிற மாதிரி ஒரு வேலையை பண்ணி காட்டணும். வா அந்த முக்கியமான வேலையை போய் பார்ப்போம். எவ்வளோ காப்பி சொன்னாங்க? 50. சாரியில் ரொம்ப அழகாக இருக்கு ஜெனி. என்னப்பா இது இவ்வளோ பாசல்? யார் பேருக்கு? சிம்புன்ற பேரில் வந்திருக்கு சார். சிம்புவா? ம் சரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே நீங்க கிளம்புங்க. என்னடா இது இவ்வளோ ஆர்டர் பண்ணி வச்சிருக்கான்? அதுவும் கம்பெனி அட்ரஸ்ல ஆர்டர் பண்ணி வச்சிருக்கான். தேங்க்ஸ் டா தம்பி. டேய் சார். நான் தான்டா. என்னடா இது? ரொம்ப தேங்க்ஸ் சார் என் பார்சல் வாங்கி வச்சதுக்கு. வீட்டுக்கு ஆர்டர் பண்ண வேண்டிய கண்ட பொருளையும் ஆர்டர் பண்ணி வச்சிருக்க, அதுவும் ஆஃபீஸ் அட்ரஸ்ல. சார் நான் வீட்டில் இருக்கிறத விட ஆஃபீஸில் தான் சார் ரொம்ப நேரம் இருக்கேன். அதுவும் இங்கே ஆர்டர் பண்ண சீக்கிரம் வந்துடுது சார். அதனால தான் சார் இங்கே ஆர்டர் போட்டேன். இதெல்லாம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்க மாட்டேன் சார். அவ்வளவும் யூஸ் பண்ண போறது இல்லைன்ற அப்புறம் இதுக்கு ஆர்டர் பண்ண? ஆமா இதுக்கெல்லாம் அவ்வளோ காசு ஆகுமேடா? அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? சார் என்ன சார் இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்கீங்க? இதுக்கெல்லாம் பெருசா காசு செலவாகாது சார். இப்போ இதுதான் ட்ரெண்டிங். இப்போ ஆன்லைன்ல ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்தோன்னு ஒரு 2 நாள் யூஸ் பண்ணுவேன். நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு போட்டோ கிட்டலாம் எடுத்துட்டு சைஸ் சரியில்லை, பட்டன் சரியில்லைன்னு ரிட்டன் அனுப்பிடுவேன். இந்த மாதிரி திரும்ப ஆர்டர் பண்ணி ரிட்டன் அனுப்பிட்டே இருப்பேன் சார். காசும் மிச்சம், நமக்கு ட்ரெஸ்ஸும் கிடைக்கும். எப்படி? அடப்பாவி, இந்த உலகத்துல நான் தான் கேவலமான ஆள் நினைச்சா நீ என்னைய மிஞ்சிட்டியடா? சார் இங்க எல்லாரும் ஏமாத்திட்டு தான் சார் இருக்காங்க. அதுல நீங்க மாட்டல, நீங்க சேஃப். நான் மாட்டல, நான் சேஃப். சரி அது இருக்கட்டும். இந்த கருமத்தெல்லாம் ஏன்டா ஆபீஸ் அட்ரஸ்க்கு ஆர்டர் பண்ண? நம்ம ஆபீஸ் தான் சார் ஆர்டர் பண்ணேன். ஓ நம்ம ஆபீஸ்? ஆமா சார். அப்போ கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று குடும்பம் நடத்த வேண்டியதானே? நல்ல ஐடியாவா இருக்கு சார். நான் ஃபியூச்சர்ல இங்க வேலை பார்த்தேன்னா கண்டிப்பா இதை பத்தி யோசிக்கிறேன். அப்படி இப்படின்னு சொன்னேன்னு நினைச்சுக்கேன், சீட்டை கீச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். ஆபீஸா நடத்து. உன் வீடு மாதிரி வச்சுக்காத, புரியுதா? சாரி பூர்ணா சார். டேய் இது என்னடா ரெயின் கோட்டு? அதுவா சார், நான் சென்னை வர்றதுக்கு முன்னாடி இங்க என்னென்ன எப்பப்ப நடக்குன்றத கரெக்டா யோசிச்சுட்டு தான் வந்தேன். இப்போ செப்டம்பர் மாசம்னா கார் ரேஸ் விடுறதும், அக்டோபர் மாசம்னா ஏர்ஃபோர்ஸ் விடுறதும், நவம்பர் டிசம்பர்னா போட் விடுறதும், இப்படி எல்லாமே நடந்துட்டு தான் சார் இருக்கு. நான் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். இந்த நவம்பர் டிசம்பர்ல நல்ல மழை பெய்யும் சொல்லுவாங்க, ஆனா பார்த்தா நல்ல வெயில் அடிக்கும். நல்ல வெயில் அடிக்கும்னு சொல்லுவாங்க, ஆனா பார்த்தா நல்ல மழை பெய்யும். அது மட்டும் இல்ல சார், என் பேக்ல இந்த பால், மளிகை சாமான பொருட்கள் எல்லாமே சேஃப்டி வச்சிருப்பேன். நல்ல மழை பெஞ்சு வெள்ளம் வந்தாலும் மனசாட்சி இல்லாம வேலைக்கு வர சொல்லிக்கும் பாத்தீங்களா? அதுக்காக தான். டேய் சார் நீ இந்த கார்பரேட் உலகத்தை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டடா. நீ மாறி மாறி இருப்பேன்னு நினைச்சேன். வேற மாதிரி வருவடா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கேன் ஐ டேக் அதெல்லாம் என்கிட்ட காட்டக்கூடாது. ஓகே ஓகே சார். சார் கொஞ்சம் தூக்க ஹெல்ப் பண்றீங்களா? இப்பதானே சொன்னேன், காட்ட பத்தியா? சும்மா சார். என்ன தாரா அதிசயமா வேலைலாம் பார்த்துட்டு இருக்க? ஹாய் இன்டர்ன்ஸ். ஹாய் 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 ஹாய். ஹாய். நாங்க வெட்டியா தான் இருந்தோம். இந்த பூர்ணா தான் வந்து ட்ரக் லோட்ஸ் ஆஃப் வர்க் கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த பூர்ணா உங்களையும் ஹாப்பியா நிம்மதியா விட்டு வைக்கலையா? இல்ல மாதிரி கம்மியா தான் இருந்துச்சு. பட் இது எல்லாத்தையும் முடிச்சா மட்டும்தான் வீட்டுக்கு போக முடியும்னு கண்டிஷன்ஸ் வேற. டேய் சிம்பு, அண்ணே
உங்க அப்பா என்னடா நினைச்சிட்டு இருக்கான்? என்ன கொரியர் பாய் நினைச்சிட்டு இருக்கானா? கண்டதே அனுப்பி விட்டுருக்கான் கொரியர்ல எனக்கு. சாரிண்ணே. என்னடா சாரி? இனிமே உன் அட்ரஸை கொடுத்துட்டு கண்டதை எனக்கு அனுப்ப வேணாம்னு சொல்றான். சரி விடுங்கண்ணே, அதை கொடுங்கண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. ஏய், இது உன் அப்பா கொடுத்தது பழைய பையி. அது ஃபாரின் சாக்லேட்டானே? அப்கோர்ஸ். கொஞ்சம் கொடுண்ணே. உட்கார்றா. இது உனக்கெல்லாம் கிடையாது. இது ஸ்பெஷலா தாராவுக்காக ஆசையா வாங்குனது. என்னோட ஃப்ரெண்டு ஃபாரின்ல இருந்து உனக்கு சிகரெட் வேணுமா, தம் வேணுமா, இல்ல உனக்கு சரக்கு வேணுமான்னு கேட்டான். நான் சொல்லிட்டேன் அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் டீ டோட்லர் ஆயிட்டேன். எனக்கு வந்து சாக்லேட் வேணும், பிகாஸ் தாராவுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால கொண்டு வான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். Thank you so much, Mary. Thank you. தாரா, கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம்ல? I'm sorry, but I don't like chocolates. டோன்ட் லைக் சாக்லேட்டா? தம்மே வாங்கியிருக்கலாமோ? சரி, பிரச்சனை இல்லை. சரி, சாக்லேட் பிடிக்கலன்னா அப்புறம் வேற என்ன உனக்கு பிடிக்கும்? I kinda like exotic snacks, Mari. எக்ஸாட்டிக் ஸ்நாக்ஸா? அப்படின்னா அச்சுமுறுக்கு. அச்சுமுறுக்கு வேணுமா? Exotic snacks. Hey, எக்ஸாட்டிக்னா இந்த கரும்பு தானா? கிரிஷ், உனக்கு? அச்சுமுறுக்கு. இல்ல இது வேண்டாம், அச்சுமுறுக்கு தான் வேணும். இவளுக்காக ஃபாரின் சாக்லேட் வாங்கிட்டு வந்தா இவன் என்னன்னா பழைய முறுக்கு, பழைய அதிரசம் எல்லாத்தையும் இந்த விட்டு விட்டுறா. ரிச்சு கேர்ள் நினைச்சா டிச்சு கேர்ளா இருப்பா போலயே. உங்க அப்பாவை எங்க வீட்டுக்கு அனுப்ப சொல்லிடுறேன். அரஞ்சனா, ஏண்டா பிரிண்டர் சும்மா இருக்கு, நீங்க ஜெராக்ஸ் கடை நடத்திட்டு இருக்கியா? கொலை பண்ணிடுவேன் உன்னை. நீங்க என்ன சார் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு இன்டர்னா நான் இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சம்பளம் என்னைக்காச்சும் கொஞ்சம் கொடுத்துருக்கீங்களா சார்? சம்பளமா? என் பாட்டிக்கு வேற கிட்டியில ஸ்டோடு, நான் தான் சார் பாத்துக்கணும். டேய், சொன்னா புரிஞ்சுக்கோடா. இன்டர்ன்ஸ்க்குலாம் சம்பளமே கிடையாது. இங்க வா. இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்திருக்கியா? 10 தடவை பார்த்திருக்கேன் சார். அதுல இந்த விஜய் சாரும் சூர்யா சாரும் வடிவேலு சார் கிட்ட என்னவா போய் சேருவாங்க? அப்ரென்டிஸ். சம்பளமே இல்லாம வேலை பார்க்க போவாங்க. சரியா? அதே மாதிரிதான் இன்டர்ன்ஸும். நீ இந்த கம்பெனிக்கு வந்துட்டு இந்த கம்பெனி மூலியமா நிறைய ஸ்கில்ஸை கத்துக்கிட்டு அப்புறமா இந்த ஸ்கில்ஸை வச்சு அதுக்கப்புறமா உன் வாழ்க்கையில யூஸ் பண்ணி டெவலப் ஆயிடணும். சார், அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி தான் சார் இந்த பிசினஸை நான் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, இதெல்லாம் பிசினஸ் இல்லடா. ஏன்டா? புரிஞ்சு போச்சு சார், பிசினஸ் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பொறாம வயிறு எரியுது, தெரியுது எனக்கு. வயிறு எரியுதுலடா 25 பைசைக்கு பிரிண்ட் அவுட் கொடுக்கறதுலாம் புரிஞ்சு போச்சு சார். சார், நாங்கெல்லாம் உங்களால நல்லா இருக்கணும், ஆனா உங்களை விட நாங்க நல்லா இருந்துட கூடாதுல சார். இந்த மூஞ்சியெல்லாம் வச்சுட்டு எப்படி நடிப்பதானே சார் கேட்டீங்க? நான் நடிச்சு காட்டுறேன்டா. ஓத்தா அந்த மூஞ்சியில பாப்பீங்கடா. என்ன சொன்ன இப்போ? ஆத்தா மேல சத்தியமா இந்த மூஞ்சிய சினிமால பாப்பீங்க சார். ஷோ டேய், இங்க வாடா. நீ பண்றது பிசினஸ்டா, பேசுறது சினிமா டயலாக்டா. இந்த சினிமா ரெஃபரன்ஸ் நிறுத்தினாலே வாழ்க்கையில உருப்பட்டுருவ. ஆனா நீ நிறுத்த மாட்ட, நீ மாறி ரெஃபரன்ஸ் ஆச்சே. ஷோ ஆண்டவா. கிரிஷ், ஆல்கேட் சாரும் லீனா மேமும் செம்மல்ல. ஒர்க் பண்ற இடத்துல மீட் பண்ணி லவ் பண்ணி கல்யாணமே பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை கிரிஷ்? கஷ்டம்தான். அதுவும் வீட்டில் ஒத்துக்கலன்றதுக்காக ரெஜிஸ்டர் மேரேஜரை பண்ணியிருக்காங்கல்ல, ரொம்ப கஷ்டம். ஆனா அவங்க இப்ப ஹாப்பியா தானே இருக்காங்க. வெளியே பார்க்குறதுக்கு அப்படி தெரியும் ஜெனி, ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இந்த லவ் எல்லாம் ஒரு படம் பார்க்குற மாதிரி டீசர் பார்த்துட்டு ஹைப்பாய் ஜாலியாக உள்ளே போவோம். ஆனால் படம் பார்க்குறப்ப தான் ரியாலிட்டி என்னன்னு தெரியும். லவ் இஸ் நாட் ஈஸி ஜெனி. Hi, Mari. What's up? ஹை தாரா, என்ன வாட்ஸ் அப்? சண்டேயா? As always, எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒண்ணுல மாட்டிக்கிட்டே இருக்குதுல. டேய் மாரி, மாரி, இந்த வாய்ப்பை என்னாச்சு? பயன்படுத்தி எப்படியாவது தாராவை கரெக்ட் பண்ணிடுறா. அது பிரச்சனைலாம் ஒண்ணு இல்ல தாரா, அது சும்மா அதை எப்படி சொல்றது உன்கிட்ட, எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல. நம்ம ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்கல்ல, ஆமா, அந்த பொண்ணு என் மேல பியார் பிரேமா காதல்னு சொல்லிட்டு ரொம்ப பைத்தியமா இருக்கு. அந்த பையன் என்கிட்ட கன்வே பண்ணிட்டு இருந்தான். ஆனா நான் நோ சொல்லிட்டேன் ஸ்ட்ரிக்ட்டா. அந்த பொண்ணுல என்ன பார்த்து இம்ப்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுப்பான்னு சொல்லி அனுப்பி விட்டான் அவனை. நல்ல விஷயம் தானே. இது கூட பரவாயில்ல தாரா. பழைய ஆபீஸ்ல ஷர்மின்னு ஒரு பொண்ணு, பார்க்க கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கும், பட் கியூட்டான ஒரு கேர்ள். அவ என் மேல வந்து ரொம்ப வெறியா இருந்தா. இப்ப இந்த வல்லவன் படத்தை ரீமா சென்றிருப்பால, அந்த அளவுக்கு நான் தான் வேணும்னு ஒத்த கால நின்னா பாத்துக்கோயேன். ஆனா நான் வந்து ஸ்ட்ரிக்ட்டா வேண்டாம், ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லிட்டேன். ஏன் நீங்க வேணாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அது ஏன்னா நான் தான் நம்ம ஆபீஸ்லயே ஆல்ரெடி ஒரு பொண்ணுகிட்ட என் மனசை பறி கொடுத்துட்டேனே. வாவ், நம்ம ஆபீஸ்லயா? தட்ஸ் அமேசிங் மாரி. அவங்களுக்கு தெரியுமா யார் அவங்க?
அது நீ ஹா இல்ல இல்ல அது நீ போக போக தெரிஞ்சுப்பேன்னு சொல்ல வந்தேன். ஓகே ஓகே நைஸ் நைஸ் நைஸ். அந்த பொண்ணு நான் லவ் பண்ணி அவ கூட சேர்ந்து நாங்க பெங்களூர், மைசூர், கர்நாடகா, ஒசூர்னு அப்படியே ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம்னு நான் ரொம்ப ஆசையில இருக்கேன். Bangalore, Mysore, Karnataka, Osur, all neighboring areas, neighboring things. All Bangalore girls are nice girls, dude. Your love is successful. All பெங்களூர் the கேர்ள்ஸ் best. என்ன ஓகே பண்ணுவாங்களா? கண்டிப்பா பண்ணுவாங்க, எந்த டவுட்டும் வேண்டாம். அப்படின்னா ஓகே தான். அப்புறம் அந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரியுமா? லவ் சொல்லிட்டியா இல்லையா? இன்னும் சொல்லல, ஆனா சீக்கிரம் சொல்லிடுவேன். இன்னும் லவ்வே சொல்லலையா? இங்க பாரு மாதிரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீ லவ் பண்ற பொண்ணை விட உன்னை லவ் பண்ற பொண்ணை நீ லவ் பண்ணா மட்டும்தான் லைஃப் நல்லா இருக்கும், தெரிஞ்சுக்கோ. என்ன தாரா, நீயும் ரெகுலர் டெம்ப்ளேட்ல எல்லாரும் சொல்றதே என்கிட்ட சொல்றியே. நான் ரியாலிட்டி பேசிட்டு இருக்க மாதிரி. இத பாரு, நீ வந்து ஒருவேளை அந்த பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ண போய் அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கவே இல்ல, ரிஜெக்ட் பண்ணிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? ஏன் தாரா நெகட்டிவா பேசுற? அதெல்லாம் பிடிக்கும் அவளுக்கு. என்ன நெகட்டிவ் எல்லாம் இல்ல, நம்ம இருக்கிறது 2K ஜெனரேஷன். இதுல என்ன வேணா நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம், பாத்துக்கோ. அதனாலதான் சொல்றேன், நீ லவ் பண்ற பொண்ணை விட உன்னை லவ் பண்ற பொண்ணை நீ லவ் பண்ணா மட்டும்தான் லைஃப் நல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட், பை. லவ் லவ் லவ். டேய், ஹாய் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், ஒழுங்கா உண்மையை சொல்லணும். மச்சான், நீ கேட்ட உயிரே கொடுப்பேன்டா, உண்மையே சொல்ல மாட்டேனா? கேளு. வேற கம்பெனிக்கு எதுவும் ஜாப் அப்ளை பண்ணியா? ஜாப் நான் அப்ளை பண்ணனா? அதுவும் இவ்வளோ அழகான ஆஃபீஸை விட்டுட்டு வேற ஜாப்புக்கு நான் அப்ளை பண்ணுவேனா? என்ன கிறிஷு, அதுவும் நீ இல்லாமல் நான் எப்படி வேற கம்பெனிக்கு போவேன் சொல்லு? அப்போ நீ எந்த கம்பெனிக்கும் ஜாப் அப்ளை பண்ணல? நோ, நான் எதுவும் அப்ளை பண்ணலையே. டேய், ஆல்ஃபா கம்பெனிக்கு நீ ஜாப் அப்ளை பண்ணல, அப்படிதானே? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டானே. ஆல்ஃபா கம்பெனி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கு, ஆனால் எங்கேன்னு தான் தெரியல. அடிங், ஏன்டா என் ரெஸ்யூமை அப்படியே காப்பி அடிச்சு அனுப்பியிருக்க, அதை கூட நான் மன்னிச்சிருவேன். என் ஃபோன் நம்பரை கூட வாடா மாத்தாம அனுப்ப. அந்த கம்பெனிக்காரன் பூரா எனக்கு தான்டா கால் பண்ணிருக்கான். சாரி மச்சான், எனக்கு ஊருக்கு போக பஸ் டிக்கெட்டே புக் பண்ண தெரியாது. அப்புறம் எப்படி சொந்தமாக என்னால் ரெஸ்யூம் டைப் பண்ண முடியும் சொல்லு? அதுவும் இன்டர்ன்ஷிப்ன்ற பேரில் சம்பளமே இல்லாமல் எவ்வளோ நாள் தான் இங்கே ஒர்க் பண்ணுறது? வி நீட் டு க்ரோல. அட பைத்தியம், என்கிட்ட கேட்டிருந்தா நானே ஒரு ரெஸ்யூம் பண்ணி தந்துருப்பேன்லடா. நிஜமாவா? ஆ, அப்போ ஓகே. அப்படியே டைப் பண்ணு. உட்காரு. இந்தா உன் டீட்டெயில் சொல்லு, ஒவ்வொன்றா ரெடி பண்ணலாம். நேம் சிம்பு தேவன், நம்பர் 9360178948, மெயில் ஐடி மெயில் ஐடி பொல்லாதவன் சிம்பு .7@gmail.com. அது என்னடா அது பொல்லாதவன் சிம்பு? அதுவா, நான் சின்ன வயசுல தியேட்டர்ல முத பார்த்த படம் பொல்லாதவன். அந்த படத்துல தனுஷ் வேற லெவல்ல நடிச்சிருப்பாப்ல. அந்த படத்தை பார்த்துட்டு எங்க அப்பனுக்கே தெரியாம பைக் எடுத்துட்டு போய் பிரேக் பிடிக்கும் போதெல்லாம் பொல்லாத மியூசிக் போட்டு விட்டேன். அப்புறம் எங்க அப்பன் பொல்லாதவனா மாதிரி நான் பொலம் பொழந்துட்டான். அன்னில இருந்து நான் தனுஷ் வெறியன்டா. பேரு சிம்பு, ஆனா தனுஷ் ஃபேனு. யூனிக்கா தான்டா இருக்கு. தேங்க்யூ. ஸ்கில்ஸ் ஒரு பாட்டோட வரிய அப்படியே வாசிப்பேன், ஆனா பாட மட்டும் மாட்டேன். இதுதான் என்னோட ஸ்கில்ஸ். அப்புறம் வேற என்ன ஸ்கில்ஸ் இருக்கு? இப்போ தியேட்டர்ல ஒரு படம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்டே போய் பார்த்துருவேன். தியேட்டர்லையா? இல்ல, தியேட்டர் பிரிண்ட்ல. அப்புறம் பசி எடுத்துச்சுன்னா இன்ஸ்டால ஒரு ஸ்டோரி போட்டுருவேன். அந்த ஸ்டோரி எவன் முதல்ல பார்க்கறானோ அவங்ககிட்ட போய் கடன் கேட்பேன். இதுதான் என்னோட ஸ்கில்ஸ். அச்சீவ்மெண்ட்ஸ்னு ஏதாவது? அச்சீவ்மெண்ட்ஸ்னா இந்த 11th ஸ்கூல்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணி சர்டிஃபிகேட்லாம் வீட்டில் வச்சிருக்கேன். மெட்டியூலி சீரியல 3 தடவை பார்த்துருக்கேன். இதுதான் என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ். யாருடி அவன்? யாரு? ஓ, பின்னாடி எஸ்கே மாதிரி ஒருத்த உட்காந்துருக்கானே. எஸ்கேவா? நல்லா பண்ணிருந்தாரு. பேர் சின்ன காத்தாடி. ஓ, அவனை பத்தி நீ ஏன் கேக்குற? இல்ல, செம்ம ஸ்மார்ட்டா இருக்கான், அதான். என்னப்பா செல்ஃப் ப்ரமோஷனா? அவனை பத்தி ஏதோ பேசாத ஸ்வாதி. ஏன் ஜெனி, என்னாச்சு? அவன் ரொம்ப மோசமான பையன். நீ என்ன சொல்ற? ஆமா, அவன் ஒரு பொண்ணுங்களை கூட விட மாட்டா. இப்ப நீ மட்டும் அவனை பாக்குறேன்னு தெரிஞ்சது, அப்படியே எஸ்கேல இருந்து மன்மதனா மாறிடுவான். புனிய பாய். பார்த்தா அப்படி தெரியலையா ஜெனி? ஏய், பாக்க அப்படிதான் பாவமா இருப்பாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த ஆபீஸ்லயே பல பொண்ணுங்களை ஏமாத்திருக்கா. இவ்வளவு கூட ஏமாத்திருக்கா சொல்லு. ஆமா, என்னையும் ஏமாத்திருக்கான் ஸ்வாதி. ஸ்வாதி, உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்ல. நான் உன்னாலதுக்கு தானே சொல்லுவேன். ஆமா,
ஐயோ தயவு செஞ்சு அந்த பையனோட லிஸ்ட்ல மாட்டிக்காத. கேர்ஃபுல்லா இரு. சரி ஓகே ஜெனி. சரி நான் போய் பேச்ச கொடுக்குறேன். சரி அப்போ நான் கிளம்பட்டா? லெட்ஸ் கோ அவுட்டிங் சம்வேர். ஓகே பை ஜெனி. பை. என்னாச்சு? ஓ ஹாய். நான் கிளம்புறேன் ஜெனி. நீ எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. பாய் ஸ்வாதி. Bye. ஹாய் கிரிஷ். ஹாய். ஆ என்ன பண்றீங்க? நான் சொல்லட்டுமா? வேணாம். ஹாய் கிரிஷ். ஹாய். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். தள்ளி உட்காரு. ம். சரி சொல்லு, என்ன பண்ற? மெயில் போடுறேன். யாருக்கு? வேற யாரு? அம்மா ஷியாமா அக்காக்கு தான். இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்காரு. ஆ? இவ்வளோ நேரமா மெயில் பண்ணுவேன். அப்பா என்ன கிரிஷ் ஓரா? ஆல்மோஸ்ட் டன். ஏய் எனக்கு ஒரு கால் வருது. 2 minutes I'll be back. யாயா பை. பாய். அக்கா சொல்லுங்க. ஜெனி லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? சும்மா இருக்க மாட்டேன். கண்ணால லவ்வா? ஆரா. இஸ் a very obedient intern. என்ன நடக்குதுங்க? சார் நீங்களா? பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூல சைன் போட சொன்னானுங்க, அதான் போட்டுட்டு இருக்கேன் பூர்ணா. அதை ஏன் நீ பண்ணிட்டு இருக்க? பூர்ணா நான் ஹெச்ஆர் பூர்ணா, நான் தான் போடணும். அதெல்லாம் ஒண்ணு கழட்ட தேவையில்ல. கெட் லாஸ்ட் ஃப்ரம் ஹியர். டேய் இவர்கிட்ட வேணாண்டா. நம்மளும் கூட சேர்ந்து கிளம்பிடலாம் வா. அப்படியே கேஷுவலா Sorry guys. ஓ என்ன நின்னுட்ட? என்ன இன்டென்ஸ்? நீங்களா எங்க போறீங்க? கோயில் போலான்ட்டு இருந்தேன் சார். பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூல சைன் வாங்க தானே வந்தீங்க? டேய் என்னடா? ஆமா சார். கொடுங்க நான் சைன் நீ பண்றேன். தான் முன்னாடி நின்னுட்டு இருந்த. குடு. சார் இப்போ மட்டும் ஏன்டா என்ன முதல்ல அனுப்புற? நீ தானே லீடு. அடேங்கப்பா. பக்கம் பக்கமா பேப்பர் இருந்தா மட்டும் போதாது. அதுக்கேத்த மாதிரி இந்த ஆபீஸ்க்கு ஏதாவது செஞ்சிருக்கணும். கொடுத்தா தானே. அது சரி, கேஷவன் உங்க பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ பார்த்துட்டு என்ன சொன்னா? குட்டு போடுறேன்னு சொல்லியிருந்தார் சார். குட்டு போடுறேன்னு சொன்னானா? அவன் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா தான் நான் செய்வேன். தம்பி சிம்பு, சார் குட்டுக்கு ஆப்போசிட்னாமா? பேட். ஏய் சும்மா சரி இந்தாங்க சார் பேனா. அப்ப பேட்னே போடுறேன். சார் நாட் குட் சார். என்னடா நாட் குட்? நீங்க வந்து சேர்ந்ததுல இருந்து இந்த ஆபீஸ்க்காக ஏதாச்சும் ஒண்ணு உருப்படியா பண்ணிருக்கீங்களா? அப்படி ஏதாச்சும் ஒண்ணு இருந்தா சொல்லுங்க, நான் எல்லாருக்கும் வெரி குட் போடுறேன். ஒரு ஒர்க்கை தெரிஞ்சுக்கிட்டு கிடையாது, சீனியர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றது கிடையாது, ஏன் வரோம் ஏன் போறனே தெரியாது, வரத்து பெஞ்சு தச்சுட்டு போயிட்டே இருக்கிறது. இது ஆபீஸ்க்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது பத்தாதுன்னு அந்த பெரிய தரதலை மாரியோட சேர்ந்து இவர் சின்ன தரதலை ஆக பாக்குறாரு. என்ன சிரிக்கிறீங்க? சிரிக்காதீங்க. இது பக்கா கேடி. ஒரு வேலை பார்க்கறது கிடையாது, ஆனா வேலை பார்த்த மாதிரி ஒரு ஆக்ட் கொடுப்பா பாரு. ஐயோ உலகமா நடிப்பு. இல்ல சார். என்ன சார், ஆபீஸ் லேப்டாப்பை ஹேக் பண்ணிட்டு கோவம் வேற வருதோ? இங்க பாருங்க, உங்க யார் மேலேயும் எனக்கு எந்த வெஞ்சன்ஸும் கிடையாது. இந்த ஆபீஸ் நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகணும், அதான் எனக்கு முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், புரிஞ்சுதா? உங்களுக்குலாம் 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ளாரையும் யாராச்சும் ஒருத்தராச்சு இந்த ஆபீஸ்க்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா கொடுங்க, நான் அப்ப சைன் பண்றேன். கிளம்புங்க. ஃபைல். நல்ல ஐடியானா இவனை வேலையை விட்டு தான் போக சொல்லணும். காதுல பூ வேற. இது அதுக்கு மேல கூச்சமே இல்லாம நடிக்கிறா பாரு போகும்போதே.